குக்கரில் புளி சாதம் செய்யலான்னு சொல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. அதில் லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டை வந்து இடித்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, வரமிளகா, இது எல்லாமே போட்டு வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி வந்துட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 விசில் வந்துட்டப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துட்டுருக்குங்க. இதை வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னடா இது புளி சாதத்தில் தக்காளி வெங்காயம்லாம் போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு ட்ரெண்டிங் புளி சாதங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.